அருள்மிகு நடுக்காட்டு இசக்கியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக. விருதுநகரில் பேசிய அமைச்சர் கீர்த்தனா, தான் கோட் சூட் அணிந்ததற்காக உருவகேலி செய்தார்கள் எனவும், ஆனால் இப்போது தாவேக அரசுதான் ரூபாய் 1,00,000 கோடி முதலீட்டை தமிழகத்திற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் கூறினார். பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்கள்ல நம்ம தொழில்துறையை நல்லா நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது எங்களோட மேனிஃபெஸ்டோலே இருக்கு. அதுக்கான விஷயங்களும் பண்ணோம். எத்தனையோ பேர் ஏளனமா பேசினாங்க, சிரிச்சாங்க. உங்களுக்கே தெரியும், கோட்டை போட்டு ஒரு வீடியோ, நாங்கெல்லாம் கோட்டை போடக்கூடாதா அப்படின்லாம் அந்த தலைவர் பேசியிருக்காரு. கோட்டை போட்டு ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்படி பண்ணாங்க, பல்ல பாருங்க, மூஞ்ச பாருங்க, என்னென்னமோ பேசுவாங்க. ஆனா அதையும் தாண்டி 3 மாதத்துல வெற்றி தமிழ்நாடுன்னு ஒரே ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடு கொண்டு 1 lakh இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு விருதுநகர்ல 2 கம்பெனி PM மித்ரா பார்க்ல இருந்து வரப்போகுது. பல்லவா, RB ஓவன்ஸ் 2மே 1600 கோடியில இன்னைக்கு அவங்க இங்க வரப்போறாங்க. இதுதான் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சரோட நம்பிக்கையும், அவர் இளைஞர்களுக்கு, இங்க இருக்க இளைஞர்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கையும். அருள்மிகு நடுக்காட்டு இசக்கியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.